அதனால இந்த தொழிலே இன்னும் ஒரு 10 வருஷம் போச்சுன்னா அவள் தான் செய்யறதுக்கு ஆள் கிடையாது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? இந்த மாதிரி வீல் சுத்துறதுல இருக்கா இல்ல மிஷின்ல பண்றது? இப்போ வந்து முன்னேற்றம் கிடையாது. இப்போ வந்து அப்படி கிடையாது. கரண்ட்லயே எது வேணாலும் பெரிய ஐட்டம் எது வேணாலும் செய்யலாம். முன்னேறி போச்சு டெக்னாலஜி. அதனால மாத்தியாச்சு. அப்ப சொல்லிடுறாங்க, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுதாய் பாடுவது வயல் காட்டில், உயரும் முன்மதிப்பு அயல் நாட்டில். நான் செய்யறது வந்து 25 வருஷமா அந்த வேலை செய்துன்னு இருக்கேன். அதனால வேலை செய்யறதுக்கு அதிகலாம் ஆட்கள் கிடையாது இப்பெல்லாம். ஆமா, என்ன இப்பெல்லாம் எல்லாம் வேலை தெரிஞ்சவங்களே வேலைக்கு போயிடுறாங்க. மண்ணு கிடைக்கிறது கிடையாது, விறகு கிடையாது, எல்லாம் கேஸ் தான். அது போல ஆன பிறகு வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அதனால இந்த தொழிலே இன்னும் ஒரு 10 வருஷம் போச்சுன்னா அவள் தான் செய்யறதுக்கு ஆள் கிடையாது. இப்ப நீங்க இதை பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல வேற எது வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? நான் இதைதான் செஞ்சேன். இதுதான் என்னுடைய தொழில். அதனால நான் விடல, இது செஞ்சுன்னு இருக்கேன். இப்போ ஈவெண்ட்டுக்கு இது போல கூப்பிடும்போது வந்து அவங்களுக்கு செய்து இது போல செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு காமிச்சிட்டு போவோம். பிளஸ் அதை செஞ்சு நான் ஹோல்சேல் கடைக்கு வியாபாரத்துக்கு கொடுத்துருவேன். இப்ப வர்றவங்க வந்து அவங்க வந்து பண்றாங்களா, ஆசைப்படுறாங்களா எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னு பாக்குறாங்க? பண்ணுவாங்க. என்ன இது வந்து வீல் பெருசா இருக்கு, என்ன தெரியாது அவங்களுக்கு. இது ஒராசுன்னா அடிப்பட முட்டில. இப்ப வந்து இது வந்து பழைய முறை, இந்த மாதிரி சக்கரை சுத்துறது வந்து அதை வச்சு மேக் பண்ணுவாங்க. இப்ப என்ன மாதிரி முறை இருக்கு? இப்போ வந்து கரண்ட் சுவிட்ச் போட்டா அது ஓடும், செஞ்சுனே இருக்கும் தான். எல்லாம் சின்ன சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்க, பெரியவங்க எல்லாம் வந்து கை வைக்கலாம். எல்லாம் என்ஜாய் பண்ண அவங்க என்ன கேக்குறாங்களோ அந்த பாட் செய்து அவங்க மிஷின் வச்சு பண்ணும்போது ஈஸியா வந்துருது இல்ல? ஆமா, ஈஸியா வருது. கிட்ட இருக்கும், இவ்வளவு சைஸா இருக்கும், பெருசா அகலம் இருக்காது. அவங்களுக்கு வந்து டச் பண்ணாது. இது செஞ்ச உடனே டச் ஆகும். இப்ப இந்த இதுல வந்து நீங்க ஒரு 25 வருஷமா இருக்கீங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? இந்த மாதிரி வீல் சுத்துறதுல இருக்கா இல்ல மிஷின்ல பண்றது? இப்ப வந்து அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, முன்னேற்றம் கிடையாது. எது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உள்ள சிச்சுவேஷன் செய்து வச்சிருந்தாங்க. இப்போ வந்து அப்படி கிடையாது. கரண்ட்லயே எது வேணாலும் பெரிய ஐட்டம் எது வேணாலும் செய்யலாம். முன்னேறி போச்சு டெக்னாலஜி. அதனால மாத்தியாச்சு. மாத்தினால அதுதான் நம்மளுக்கு இப்போதைக்கு சிச்சுவேஷன். அதுதான் வேலை கொஞ்சம் குயிக்க முடியும். இது லேட் ஆகும், அது குயிக்க முடியும். இப்போ பானை வந்து செய்யறது வந்து அழிஞ்சு வருன்றீங்க தொழில். ஆமா, இது மாதிரி வேற என்ன தொழில் அழிஞ்சு வருதுன்னு நினைக்கிறீங்க? பாரம்பரிய முறை எங்க நிறைய இருக்குது. ஒண்ணு ரெண்டா சொல்ல முடியாது. விவசாயமே எத்தனை பேரு பாரு விவசாயம் பண்றாங்க, அவங்களுக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கிறது கிடையாது. என்ன எல்லாம் கமிட்டில எடுத்து போறாங்க, எடுக்காத எல்லாம் முளைச்சு போச்சு. நீங்களே பாத்துருக்கீங்க. மனுஷனு முக்கியமா இருந்த அதை சாப்பாடுல என்ன சாப்பிட முடியும்? எப்படிலாம் நமக்கு என்ன முக்கியமான தேவை அது முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு எங்க கொடுக்குறாங்க? எங்கேயும் கொடுக்கறது கிடையாது. அதுதான் மெயின். அப்ப சொல்லிடுறாங்க.